புதிய கதைகள். அது பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு அழகான ஊரு. அந்த ஊர்ல ராமையா அன்னபூர்ணா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. ராமையா ஊர்ல பெரிய விவசாயி, கஷ்டப்பட்டு உழைக்கிற குணம் இருக்கிறவரு. அவருடைய ஒரே ஒரு பொண்ணு தான் சீதா. சீதாவை பக்கத்து ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த சூர்யா அப்படிங்கிற பையனுக்கு கொடுத்து கட்டி வச்சாங்க. சூர்யாவுக்கு பணம் இருக்கு அப்படிங்கிற திமிரு ரொம்ப அதிகம். நான் ஊர்லயே பெரிய பணக்கார அப்படின்னு எப்பவுமே பெருமை பேசிக்கிட்டே தான் இருப்பான். கல்யாணத்துக்கு அப்புறமா முதல் தடவையா சூர்யா அவங்க மாமனார் வீட்டுக்கு வரான். அன்னைக்கு மதிய நேரம் ராமையா திண்ணையில உக்காந்துக்கிட்டு தெருவை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அன்னபூர்ணா வெளியில வந்தாங்க. என்ன அன்னபூர்ணா, மாப்பிள்ளை வர நேரமாச்சு. சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதா? முத தடவையா மாப்பிள்ளை வராரு, எந்த குறையும் இருக்கக்கூடாது. எல்லா வேலையும் தயாராதாங்க இருக்கு. நான் மாயில தோரணத்தை கட்டிட்டேன், வாசலுக்கு குங்குமஞ்சலை பூசிட்டேன். அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளைக்கு தேவையான பலகாரம் சாப்பாடு எல்லாமே தயார் பண்ணிட்டேன். நம்ம பொண்ணு சீதாவையும் பட்டு புடவையை கட்டிக்கிட்டு லட்சணமா வந்து நிக்க சொல்லிட்டேன். நல்லது, காலையிலேயே வண்டி கிளம்புனதா எனக்கு செய்தி வந்துச்சு. இந்நேரம் மாப்பிள்ளை ஊர் எல்லையை தாண்டி வந்துக்கிட்டு இருப்பாரு. அவரு ரொம்ப மென்மையானவர். பாவம் இந்த வெயில்ல எவ்வளோ கஷ்டப்படுறாரோ. அப்பா, அதோ நம்ம தெருவோட எல்லையில மாட்டு வண்டி வருது பாருங்க, மணி சத்தம் கேக்குது. அவரு வந்துகிட்டு இருக்காரு போலப்பா. ஆமாமா அன்னபூர்ணா, என்ன வேடிக்கை பார்க்கற? ஆரத்தி தட்டை கொண்டு வா. மருமகனை ஆரத்தி எடுத்து தான் உள்ள கூப்பிடணும். மாட்டு வண்டி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. அதுல இருந்து சூர்யா பட்டு வேஷ்டியையும் பட்டு சொக்காவையும் போட்டுட்டு வந்து இறங்குனான். அவன் முகத்துல அமைதியே இல்ல. ஐயோ, என்னங்க மாமா தெரியுது? ஒரே மேடு பள்ளம் கல்லு. இதை தாண்டி வர்றதுக்குள்ள என் இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. வழியெல்லாம் ஒரே தூசி. இவ்வளோ மோசமா இருக்கும்னு நான் நினைக்கல. வாங்க மாப்பிள்ள வாங்க, இது கிராமம் இல்லையா? வழியெல்லாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. சீதா, முதல்ல அவருக்கு முகம் கழுவுறதுக்கு தண்ணியை கொடு, கழுவிக்கிட்டு உள்ள வரட்டும். தண்ணியை என்ன பித்தளை சொம்புல கொடுக்குறீங்க? எங்க ஊர்லலாம் வெள்ளி சொம்புல தருவாங்க. அப்புறம் இந்த மண் தரையில உக்காந்தா என் பட்டு வேட்டியெல்லாம் வீணா போயிடுமே. ஒரு மனை எடுத்து போடுங்க. மாப்பிள்ளை, நீங்க மன்னிக்கணும், இது ஏழையோட குடும்பம். இங்க மண் தரை அப்புறம் இந்த மாதிரி பித்தளை சொம்பு தான் இருக்கும். ஆனா நீங்க உக்கார ஒரு மரப்பெட்டியை செஞ்சு போட்டிருக்கேன், அதில் நீங்க உக்காந்துக்கோங்க. ஏங்க, எங்க அப்பா அம்மா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க. அவங்க உங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் ஒன்றும் பொய் சொல்லலையே சீதா, உள்ளதை தானே சொன்னேன். எங்கள் ஊரில் இருக்கிற வீடுங்க எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும் தானே? அங்கே எல்லாம் செங்கலும் மணலும் வச்சு கட்டின வீடு. இந்த மண் வீட்டில் எப்படி தான் நீங்கள் இருக்கீங்களோ? சரி வா, உள்ளே போகலாம். எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க. ஒரு பாய் போட்டு அதுக்கு மேல ஒரு மணியை போட்டு அதுக்கு முன்னாடி வாழை இலையே போட்டு வச்சிருந்தாங்க. அன்னபூர்ண பலகாரத்தை எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. மாப்பிள, சாப்பிடுங்க மாப்பிள, உங்களுக்காக அதிரசம் லட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் இருக்கு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அத்தை, என்ன இது? குழம்புல எண்ணெய் மிதக்குது, இனிப்புல நெய் மிதக்குது. இப்படி சாப்பிட்டா எப்படி ஜீரணமாகும்? எங்க ஊர்லலாம் இப்படி சாப்பிட மாட்டோம். சரி, ஏதோ பாசமா நீங்க செஞ்சிருக்கீங்க, உங்களுக்காக வேணும்னா சாப்பிட்றேன். மாப்பிள்ள, இது கிராமத்து சமையல். வயல்ல இறங்கி வேலை பார்க்குறோம் இல்லையா? கொஞ்சம் நெய்யும் இனிப்பும் கூட இருந்தாதான் உடம்புக்கு பலமா இருக்கும். நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. குழம்புல கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கு. ஆனால் நீங்கள் சொன்னது உண்மைதான் மாமா. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு ஜீரணமாயிடும். ஆனால் நான் ரொம்ப மென்மையானவனாச்சே, எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ஜீரணமாகாது. ஒரு நாளைக்கு 3 வேளையும் நான் மோர் சோறு தான் சாப்பிடுவேன். பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு கடையில் உக்காருவேன், வேற எதுவும் செய்ய மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, கடவுள் உங்களை எப்பவும் நல்லபடியாக வச்சுக்கட்டும். நீங்கள் இப்போ சாப்பிடுங்க, சாயந்தரம் ஊருக்காரங்களாம் உங்களை பார்க்க வராங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் தெருவுல ஒரு பெஞ்சு போட்டு ராமையா பக்கத்து வீட்டு ரங்கையா சூர்யா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க புது மாப்பிள்ள, எங்கள் ஊர் எப்படி இருக்கு? உங்கள் ஊர் அளவுக்கு இல்லைனாலும் எங்கள் ஊரு கூட அழகான ஊர் தான். எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. உங்கள் ஊரெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனாலும் எங்கள் ஊருக்கு ஈடாகுமா? எங்கள் ஊரில் பெரிய ஆறு இருக்கு. அந்த ஆற்றை ஒட்டி 100 ஏக்கரில் பூமி இருக்கு. எங்கள் வீட்டு மாடியில் நின்று பார்த்தா தெரிகிற எல்லா நிலங்களும் எங்களுக்கு தான் சொந்தம்.
அந்த வயல்ல இறங்கி வேலை செய்ய நூற்றுக்கணக்கான கூலி ஆளுங்க இருக்காங்க. என் கையில் எப்பவுமே சும்மா கூட மண்ணு பட்டதில்லைங்க. ஓஹோ, பெரிய மனுஷன்தான் போலையே. கையில் மண்ணே ஒட்டலை அப்படின்னா அந்த பூமி தாயோட அருமை எப்படி தெரியும்? ஆனால் நாங்கள் மண்ணில் இறங்கி வேலை செஞ்சாதான் எங்கள் வயிற்றுக்கு சாப்பாடு. ஒவ்வொருத்தவங்களோட தலையெழுத்தும் ஒவ்வொரு மாதிரி. எல்லாரும் சேத்துல இறங்கி வேலை செய்யணுமா என்ன? நீங்க சேத்துல இறங்கி வேலை செய்யணும், நாங்க உங்களை வேலை வாங்கணும். இதான் உலக வழக்கம். ஆமாப்ல, கஷ்டப்பட்டு வேலை செய்யறவனுடைய கஷ்டம் வேலை வாங்குறவனுக்கும் தெரியணும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யலைன்னா நம்ம தட்டுக்கு சாப்பாடு வராது இல்லைங்களா? எந்த வேலையும் செய்யல அப்படின்னா உடம்புக்கு கூட துரு பிடிச்சிடும். என்ன மாமா, உங்க பேச்சில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி இருக்கே. என்ன எதுனா சொல்றீங்களா? ஐயோயோ இல்லைங்க மாப்பிள்ள, உங்களை எதுக்கு நான் சொல்ல போறேன்? நான் சாதாரணமாக உலக வழக்கத்தை தான் சொன்னேன். சரி சரி, பொழுது போச்சு, வாங்க போய் படுத்து தூங்கலாம். நாளைக்கு காலையில் என் வயலுக்கு உங்களை கூட்டிக்கிட்டு போகிறேன். அங்கே விளையிற விளைச்சலை பார்ப்பீங்க. ஐயோ வயலுக்கா? என்னால் முடியாத மாமா. அங்கே சேத்துல இறங்கினா என் பட்டி வேட்டி வீணாக போயிடும். அப்புறம் வெயிலால் உடம்பெல்லாம் எரியும். என்னால் முடியாத மாமா. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நீங்கள் சேத்துல இறங்க வேண்டாம். வரப்பில் நின்று வேடிக்கை பாருங்க. நீங்கள் பார்த்தாவே போதும். அடுத்த நாள் காலையில சூர்யா ராமையா கூட சேர்ந்து பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு ராமையாவோட வயலுக்கு போனான். அப்பதான் அறுவடை முடிஞ்சதுனால நெல் எல்லாத்தையுமே அங்க போட்டு வச்சிருந்தாங்க. பார்த்தீங்களா மாப்பிள்ள, இது எல்லாமே நம்ம வயலில் விளைஞ்ச நெல். இதை எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நான் தான் விளைய வச்சேன். இப்போ அறுவடை முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு இது எல்லாத்தையும் மூட்டையில் போட்டு வீட்டுக்கு கொண்டு போனோம். ஆனால் மாமா, எங்கே பார்த்தாலும் ஒரே மண் சாணி நாத்தம் அடிக்குது. என்னால் தாங்க முடியலை. சீக்கிரமாக பார்த்துட்டு வரதுனா வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாப்பிள்ள, ரங்கையா வண்டி கொண்டு வருவான். அதில் 2 மூட்டையை போட்டுட்டு போகலாம். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு வானிலை மாற ஆரம்பிச்சது. மேகங்கள் எல்லாம் கருப்பாக ஆரம்பிச்சு புயல் காத்து மாதிரி காத்து வேகமா வீசிக்கிட்டு இருந்துச்சு. ராமையா, இதை பாத்தியா? மேகங்கள் எல்லாம் கருப்பாயிடுச்சு. காத்துல ஈரப்பதம் அதிகரிக்குது. கொஞ்ச நேரத்துல மழை வரும்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சா விளைஞ்ச விளைச்சல் வீணா போயிடும். சீக்கிரமா இது மேல ஒரு தார்பாயை போட்டு மூடியாகணும். ஆமா ரங்கையா, மழை வந்தா விளைஞ்ச விளைச்சல் எல்லாம் வீணாதான் போயிடும். அந்த தார்பாயை அந்த பக்கம் பொடி, என்னால தனியா போட முடியாது. அப்படி ராமையா ரங்கையா 2 பேரும் சீக்கிரமா போய் பெரிய தார்பாயை கொண்டு வந்து நெல்லு மேல போட்டு மூடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அடிக்கிற காத்துக்கு அந்த தார்பாய் பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. சூர்யா மட்டும் அவன் பட்டு வீட்டு வீணா போயிடக்கூடாது அப்படின்னு வரப்பு ஏறி போய் நின்னுக்கிட்டு இருந்தான். மாப்பிள்ள, காத்தடிக்கிறதுல இந்த தார்பாய் பறக்குது. வந்து கொஞ்சம் அந்த மூலையில இழுத்து பிடிங்க. ஐயோ நானா? நான் சேத்துல இறங்க முடியாது மாமா. என் பட்டு வெட்டி வீணா போயிடும். இந்த மாதிரி வேலை செஞ்சு எனக்கு பழக்கம் இல்லை. என் கையெல்லாம் வலிக்கும். என்னப்பா புது மாப்பிள்ள, கை வலிக்குமா? 1 வருஷமா உன் மாமனார் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போக போகுது. பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க. மாப்பிள்ள அப்படிங்கிறதால உன்னை விட்டு வச்சிருக்கோம். ரங்கையா, வார்த்தையை விடாத. அவரு என் பொண்ணோட வாழ்க்கை. தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத. வந்து நீயே இந்த பக்கமா புடி. அப்பதான் சீதா அப்பாவுக்கும் புருஷனுக்கும் மோரை கொண்டு வந்து அந்த காட்சிய பார்த்தான். அப்பா அவங்க மலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்க புருஷன் நின்று வேடிக்கை பார்க்கறத பார்த்ததும் அவளுக்கு கோவம் தான் வந்துச்சு. ஏங்க, நீங்க பணக்கார வீட்டு பையனா இருக்கலாம், எவ்வளவு மென்மையானவரா வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி நேரத்துல எங்க அப்பா அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அது நீங்க வேடிக்கை பாக்குறீங்களே, இது நியாயமா? நீங்களும் போய் உதவி செஞ்சா என்னங்க ஆயிடும்? பட்டு வேட்டி சேராயிடும், அவ்வளவுதானே. அது மறுபடியும் வாங்கிக்கலாங்க. ஆனா விளைச்சல் வீணா போனா அது மறுபடியும் கிடைக்குமாங்க? சீதா சொன்ன வார்த்தைங்க சூர்யாவோட மனசுக்குள்ள முள்ளு மாதிரி குத்திக்கிச்சு. அது வரைக்கும் அவனுக்கு இருந்த கர்வம், பணத்திமுறை எல்லாமே போயிடுச்சு. பொண்டாட்டி சொன்ன வார்த்தைங்க ரங்கையாவோட கோவம், மாமனாரோட அமைதி அவனை மாத்துச்சு. சீச்சி, என் பட்டு வேஷ்டி என் மாமனாரை விட பெருசா? அவர் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் கை வலிக்கொன்னு சும்மா நின்றுக்கிட்டு இருக்கேனே. நான் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சூர்யா அந்த நொடியே கொஞ்சம் கூட தாமதிக்காம சேத்துல இறங்கி அவங்க மாமனார் பக்கத்துல போனான். மாமா நகருங்க, அதை நான் பிடிச்சிக்கிறேன். ரங்கையா, நீங்கள் அந்த பக்கமாக இருக்கமா கட்டுங்க. ஐயோ மாப்பிள்ள, உங்கள் துணி கையெல்லாம். கையில் மண்ணு பட்டா கழுவிக்கிறேன், துணியில் மண்ணு பட்டா துவைச்சிக்கிறேன். ஆனால் உங்கள் விளைச்சல் வீணாக போகக்கூடாது. வந்து பிடிங்க மாமா. அப்படி அவங்க 3 பேரும் சேர்ந்து
மழை துளி கீழே வரதுக்கு முன்னாடியே தார்பாய போட்டு நெல்ல மூடிட்டாங்க. இப்போ மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் மழையில நனைஞ்சிட்டாங்க. சூர்யாவோட பட்டு வேட்டி எல்லாமே மண்ணாயிடுச்சு. அவன் உடம்பெல்லாம் கூட மண்ணுதான். ஆனா அவன் கண்ணுல ஒரு திருப்தி தெரிஞ்சுது. மாப்பிள்ள, இன்னைக்கு நீங்க மட்டும் உதவி பண்ணியிருக்கல அப்படின்னா என் ஒரு வருஷ கஷ்டம் வீணா போயிருக்கும். ஆனா உங்க உடம்பெல்லாம் சேராயிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை மன்னிக்க கூடாது மாமா, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். எனக்கு திமிரு அதிகம். என் உடம்புல என் துணி மேலே சேரே படக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் உங்கள் கஷ்டம் வீணாக போகுதுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ரங்கையா சொன்ன மாதிரி பூமியோட அருமை புரியணும்னா பூமியில் இறங்கி ஆகணும். சரியா சொன்னீங்க மாப்பிள்ள. கடைசியில் என் வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்களே, இப்போதான் நீங்கள் உண்மையான ஆம்பளை. இந்தாங்க, இந்த மோரை எல்லாரும் குடிங்க. ஆஹா, அமிர்த மாதிரி இருக்கு சீதா. கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சதுக்கப்புறம் கிடைக்கிற மோர் அமிர்த மாதிரி இருக்கும்னு இப்பதான் புரியுது. மாமா, நீங்க காலையில வரும்போதே சாப்பாடு கொண்டு வந்தீங்கல்ல, அதை பேசாம இங்கேயே உக்காந்து சாப்பிடலாமா? ஐயோ வேணாம் மாப்பிள்ள, இங்க இடமே சேரா இருக்கு, காத்து வேற வீசுது. வீட்டுக்கு போய் சூடா சாப்பிடலாம். இல்ல மாமா, இந்த குளிர்ந்த காத்தும் இங்க இருக்கிற இந்த மண்ணும் எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேயே உக்காந்து சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. எல்லாரும் வரப்புல போய் உக்காந்தாங்க. அப்பதான் சீதா கொண்டு வந்த சாப்பாடு குழம்பு பக்கத்திலேயே கொஞ்சம் ஊறுகாயும் வச்சா. அத வயிறார சூர்யாவும் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். என் வாழ்க்கையில இவ்வளோ சுவையான சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை சீதா. பசியோட அருமையும் உழைப்போட பெருமையும் எனக்கு இப்பதான் தெரியுது. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. மனுஷங்கிட்ட எவ்வளோ சொத்து இருந்தாலும் பணம் இருந்தாலும் அந்த பூமி தாய்க்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான். வாழ்க்கையை வாழறதுக்கு பணமும் சொத்தும் மட்டும் இருந்தா போதாது அப்படிங்கிற பாடத்தை இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க. ஆமா மாமா, நான் எவ்வளோ பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் எவ்வளோ சொத்து இருந்தாலும் இனிமே விவசாயம் தான் பண்ண போறேன். மண்ணை பத்தி தெரிஞ்சுக்க மண்ணுல இறங்க போறேன். 2 நாள் மாமனார் வீட்டுல தங்கி சூர்யா அவனுடைய வீட்டுக்கு கிளம்புனான். வரதுக்கு முன்னாடி அவன்கிட்ட இருந்த அந்த திமிரு, அந்த கர்வம் எதுவுமே இப்போ இல்ல. அவன் சுத்தமான மண்ணின் மைந்தனா அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருந்தான். வரேன் மாமா, வரேன் அத்தை. அறுவடை நேரம் வந்தா சொல்லி அனுப்புங்க, நானும் வந்து அறுவடைக்கு உதவியா இருப்பேன். சரிங்க மாப்பிள, பத்திரமா போயிட்டு வாங்க. சீதா புருஷன் கூட வண்டியில ஏறிக்கிட்டு திரும்பி சந்தோஷமா அப்பாவை பார்த்தா. வண்டி அங்கிருந்து கிளம்புச்சு. ராமையாவும் அன்னபூர்ணாவும் சந்தோஷமா கைய அசைச்சாங்க. ஒரு புது மாப்பிள புது மனுஷனா மாறி அவன் ஊருக்கு போய்கிட்டு இருந்தான். பணம், சொத்து இது எல்லாமே மனுஷனுக்கு தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா உழைப்பு, பணிவு இது எல்லாமே அவனுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும். கஷ்டப்பட்டு உழைக்கிற எண்ணம் இருக்கிறவங்க முன்னாடி திமிரு எங்கேயுமே வேலைக்காகாது. அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ராஜநகரம் அப்படிங்கிற ஒரு ஊரு. அந்த ஊர்ல தான் வீரையா அப்படிங்கிற ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. வீரையாவுக்கு சொத்து பத்து இல்லாம இருக்கலாம், ஆனா கொடுத்த வாக்குக்கும் நேர்மைக்கும் ரொம்பவும் பேர் போனவரு. அந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் இருந்தாரு. அவர் பேரு ராமச்சந்திரையா. ரொம்ப பெரிய பணக்கார. வட்டிக்கு பணம் கொடுத்து வட்டி வரல அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. ஒரு நாள் வீரையாவோட நேர்மையான வாழ்க்கைக்கு ஒரு சோதனை வந்துச்சு. அந்த சோதனையில அவர் எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை. அந்த வருஷம் மழை பெய்யவே மாட்டேன்னு அடம் பிடிச்சு ஊர்ல இருக்கிற குளம் குட்டை எல்லாமே வத்தி போயிடுச்சு. ராத்திரி நேரம் வீட்டுல விளக்கு வெளிச்சத்துல வீரையாவும் அவனுடைய மனைவியானோ சுப்பம்மாவும் உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு போகிறதுக்காக பக்கத்து வீட்டு ராமையாவும் சீதம்மாவும் வந்தாங்க. என்னடா வீரையா, ஏன் இப்படி கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்க? இப்படி கவலையா உட்காந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா வானம் பிச்சுக்கிட்டு மழையா பெய்ய போகுது. எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு விட்டுட்டு போக வேண்டியது தான். அந்த மழைக்கு நம்ம மேலே என்ன கோவமோ? மழை வரலன்னு நான் கவலைப்படலை ரங்கையா. நான் என் நேரம் சரியில்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ராமச்சந்திர ஐயா கிட்ட பணம் வாங்கி 1 மாதம் ஆக போகுது. நாளையோட அவகாசமும் முடியுது. அவர்கிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். என்னது 1000 ரூபாவா? நம்ம கிட்ட எண்ணி பார்த்தா ஒரு 100 ரூபாய் கூட இருக்காதேங்க. இதுல 1000 ரூபாய் அவருக்கு கடனை நாளைக்குள்ள நாம எப்படி கட்ட போறோம்? எந்த கடவுளை கையெடுத்து கும்பிட்டா அந்த கடவுள் வந்து நம்மள நாளைக்கு காப்பாத்தோன்னு தெரியலையே. கவலைப்படாத சுப்பம்மா, மழை வராம இருக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் தான். ஊர்ல எல்லாருக்கும் அதே நிலைமை தான். அந்த விஷயம் அந்த ஜமீன்தாருக்கு மட்டும் தெரியாதா? அவர் அமைதி ஆயிடுவார் விடு.
அட, நீ வேற சும்மா இரு சீதா. அந்த ராமச்சந்திர ஐயாவை பற்றி உனக்கு தெரியாது. ரொம்ப கொடுமையான மனுஷன். வசூல் பண்ண நினச்சிட்டா அவ்வளவுதான். ஆமாம், ஏண்டா கடன் வாங்கும் போது எதனா அடகு வச்சிருக்கியா? அடகு எதுவும் வைக்கலடா, ஆனால் ஒரு வாக்கு தான் கொடுத்துருக்கேன். ஐயா, அடுத்த பௌர்ணமிக்குள்ள உங்ககிட்ட வாங்கின பணத்தை வட்டியோடு திருப்பி கொடுக்குறேன். அப்படி ஒரு வேளை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா என்னோட 2 ஏக்கர் பூமியை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அவர் கையில் சத்தியம் பண்ணி வாக்கு கொடுத்துருக்கேன். நாளைக்கு தாண்டா பௌர்ணமி. என்கிட்ட பணம் இல்லை. என் பூமி அவருக்கு போயிடும் போல. ஐயோ அண்ணன், என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த 2 ஏக்கர்ல தான் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. அதுவும் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டேய் வீரையா, எதுக்குடா தேவையில்லாமல் வாக்கெல்லாம் கொடுக்குற? நாளைக்கு பூமி போயிட்டா என்ன பண்ணுவ? ஒன்று பண்ணு, நாளைக்கு அவரை நேரில் போய் பார்த்து அவரோட காலை பிடிச்சி, ஐயா என்னால் இப்போ பணம் தர முடியலை, இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு கேளு. இல்லை ரங்கையா, என் உயிரே போனாலும் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். அப்படி வாக்க மீறி எனக்கு பழக்கமும் இல்லை. பொய்ய சொல்லி அந்த பூமியை நான் வச்சுக்கிட்டாலும் அதில் விளையிற விளைச்சல் விஷத்துக்கு சமமாகும். நேர்மை தவறுனா நான் மனுஷனே இல்லை. சுபமா, அந்த நிலப்பத்திரத்தை எடுத்து வை. நாளைக்கு காலையிலேயே ஜமீன்தாரை போய் பார்த்துட்டு அந்த பத்திரத்தை நான் கொடுத்துட்டு வரேன். கூலி வேலைக்கு போயாவது உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். ஆனால் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். உங்க விருப்பங்க. உங்க நேர்மையை எதிர்த்து நான் ஜெயிக்க மாட்டேன். என்ன நடக்குதோ அது அப்படியே நடக்கட்டும். அது எல்லாமே அது கடவுளோட விருப்பம்தான். அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமான உடனேயே வீரையா காலையில எழுந்திருச்சு கையில அந்த நிலத்தோட பத்திரத்தை வச்சுக்கிட்டு ஜமீன்தார் ராமச்சந்திர ஐயாவை பாக்குறதுக்காக போனான். வழியில ஊர் பெரிய மனுஷன் தர்மையாவை பார்த்தான். என்ன வீரையா, காலையிலேயே எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்க? எதுக்கு உன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு? ஜமீன்தாரோட வீட்டுக்கு போகிறேன். ஜமீன்தார்கிட்ட நான் கடன் வாங்கி இன்னையோட அந்த கெடு முடிஞ்சு போச்சு. அதான் என்னோட பூமி பத்திரத்தை அவர்கிட்ட கொடுக்கலான்னு போய்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஏன் வீரையா நீ இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் போய் மாட்டிக்கிட்ட? உனக்கு இருக்கிற அந்த பூமியையும் கொடுத்துட்டா நீ என்னதான் பண்ணுவ? நான் வேணும்னா வந்து ஜமீன்தார்கிட்ட ஊர் தலைவருங்கிற முறையில் பேசட்டுமா? வேண்டாங்க ஐயா, நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதை மீறினா அப்புறம் நல்லா இருக்காது. என் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டுங்க. நீ உண்மையிலேயே ரொம்ப நேர்மையானவன் வீரையா. கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரு. போயிட்டு வா. தர்மையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. வீரையா போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு பை கிடந்ததை அவன் பார்த்தான். அப்போ வீரையா அதை எடுத்து, என்ன இது? வழியில ஏதோ பை விழுந்து கிடக்குதே, ஏன் இவ்வளோ கனமா இருக்கு? வீரையா அந்த பையோட கயிறை பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள பளபளன்னு ஜொலிக்கிற 100கணக்குல இருக்கிற தங்க காசுகள் இருந்துச்சு. அதை பார்த்த வீரையா ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான். அடக்கடவுளே, இவ்வளவு தங்க காசா? இதுல இருந்து ஒரு 10 தங்க காசை எடுத்தாவே போதுமே. என்னோட மொத்த கடனையும் அடைச்சி முடிக்கலாம். என்னோட பூமியும் என்னை விட்டு போகாது. நான் வாக்கு தவறுனேன்னு எனக்கு கெட்ட பேரும் கிடைக்காது. அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சவன் கொஞ்ச நேரத்துல தன்னை தானே சுதாச்சிக்கிட்டு, சீச்சி, ஒரு நிமிஷத்துக்குள்ள என் மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய கெட்ட எண்ணம் வந்துடுச்சு. பொய் சொல்லக்கூடாது, வாக்க மீறக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்த எனக்கு இன்னொருத்தவங்களோட சொத்தை பார்த்த உடனே அதை எடுத்துக்கணும் அப்படின்னு அசிங்கமான எண்ணம் வருதே. வேண்டாம் வேண்டாம், இது யாருதுன்னே தெரியல. ஆனால் ஜமீன்தார்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவர் யாரோடதுன்னு விசாரிச்சு அவங்க கிட்ட கொடுக்கட்டும். இன்னொரு பக்கம் ஜமீன்தார் ராமச்சந்திரையாவோட வீட்டோட நிலைமை இப்ப சுத்தமா சரி இருக்கல. அவரு ரொம்பவும் கோவமா இருந்தாரு. அவருக்கு முன்னாடி தர்மையாவும் நின்னுக்கிட்டு தான் இருந்தாரு. பக்கத்துல அவருடைய வேலைக்காரன் கோட்டையா நின்னுக்கிட்டு இருந்தான். கோட்டையாவை பார்த்து ராமச்சந்திரையா ரொம்பவும் கோவமா, டே கோட்டையா, உன்னோட தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட போறான் பாரு. பக்கத்து ஒரு வியாபாரிங்க சங்கத்துல இருந்து எனக்கு கொடுத்து விட்ட 1000 தங்க காசு இருந்த பைய வர வழியில எங்கடா தொலைச்ச? அதை என்னோட பணம்னு நினைச்சியா? அதிகாரிங்களுக்கு தர வேண்டியது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அதை நீ கொண்டு வரல, உன்னை இந்த ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துல கட்டி போட்டுட்டு 1000 சாட்டை அடிய கொடுக்க வைப்பேன் பாரு. ஐயா ஐயா, கொஞ்சம் எனக்காக பாருங்க ஐயா. நான் வேணும்னு பண்ணலைங்க ஐயா. வர வழியில எங்க விழுந்துச்சுன்னே தெரியல.
வழி முழுக்க தேடி பார்த்தங்க, எங்கேயுமே கிடைக்கல. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க ஐயா. அமைதியா இருங்க ராமச்சந்திர ஐயா. அவன் தெரிஞ்சே வேணும்னு பண்ணலையே. ஏதோ ஏழை பையன், தெரியாம பண்ணிட்டான். மன்னிச்சு விட்டுடுங்க. அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுல்ல. நான் மட்டும் என்னதான் பண்ண முடியும்? அந்த பணம் அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டியது. அதை நான் கட்டாம விட்டுட்டா அவங்க எல்லாரும் சேர்ந்து என் மேல கேஸ் போடுவாங்க. அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வீரையா அவனுக்கு கிடைச்ச பையை எடுத்துக்கிட்டு ராமச்சந்திரையோட வீட்டுக்குள்ள வந்தான். ஐயா, கும்பிடுறாங்க ஐயா. என்ன வீரையா, கெடு முடிஞ்சு போச்சுன்னு ஞாபகம் இருக்கா? எனக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாயை வட்டியோட கொண்டு வந்திருக்கியா? ஐயா, என்னோட கடனை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். வர வழியில ஆலமரத்துக்கு கீழே இந்த பை கிடைச்சதுங்க ஐயா. திறந்து பார்த்தா உள்ள நிறைய தங்க காசு இருக்குங்க. யாருதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட கொடுத்தா நீங்க விசாரிச்சு ஒப்படைச்சிடுவீங்கன்னு கொண்டு வந்திருக்கேன். அந்த பைய பார்த்த உடனேயே கோட்டையா ரொம்ப சந்தோஷமா, ஐயா, இது நம்ம பையங்க ஐயா. என் உயிரை காப்பாத்திட்ட வீரையா, உனக்கு ரொம்ப நன்றி. டே கோட்டையா, முதல்ல அதை வாங்கி எல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாரு. கோட்டையா வேக வேகமா அந்த பணம் எல்லாத்தையுமே எண்ணி பார்த்தான். அந்த பணம் அங்க சரியா இருந்துச்சு. அப்ப அதை பார்த்து ராமச்சந்திரையா ரொம்பவும் ஆச்சரியமா வீரையா கிட்ட, வீரையா, இதுல 1000 தங்க காசு இருக்கு. இத மொத்தமா பார்த்தா யாருக்கா இருந்தாலும் ஆசை வரும். ஆனா இது உனக்கு கிடைச்சிருந்தோம். அத மொத்தமா எடுத்துக்காம என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கியே, எதுக்கு? இது உனக்கு வேண்டாமா? ஐயா, சில நேரத்துல நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணமே நம்மகிட்ட இருக்கிறதில்ல, கையை விட்டு போயிடுது. இதுல இது யாருதுன்னே தெரியல. மற்றவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னா அப்புறம் எனக்கு நிம்மதியா தூக்கம் வராதுங்க. ரொம்ப சந்தோஷம் வீரையா. உன்ன மாதிரி நேர்மையான ஆளுங்க இருக்கிறதால தான் மழையே பெய்யுது. சரி, இது ஒரு பக்கமா இருக்கட்டும். உன்னோட கடன் விஷயத்துக்கு வா. வீரையாவோட முகம் வாடி போச்சு. பொறுமையா அவன் கொண்டு வந்திருந்த அந்த பத்திரத்தை கொண்டு போய் அவருடைய காலுக்கு கீழே வச்சான். இல்லங்க ஐயா, மழை பெய்யாம வயலே வறண்டு போச்சு. அதனால விளைச்சலும் சரியா விளையல. அதான் நான் வாக்கு கொடுத்தபடி என்னோட 2 ஏக்கர் பூமியோட பத்திரத்தை கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சுக்கோங்க. இதை கடனுக்கு பதிலாக தான் கொடுக்கறேன். நான் கிளம்புறேங்க ஐயா. அந்த இடத்துல திடீர்னு ஒரு பயங்கரமான அமைதி. அப்பதான் வீரையாவை தேடிக்கிட்டு ரங்கையாவும் சீதாவும் அங்க வந்தாங்க. அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன வீரையா இதெல்லாம்? உன் கையில இத்தனை தங்க காசு கிடைச்சது. அதுல இருந்து ஒரு 10 தங்க காசை எடுத்தா கூட என் கடனை மொத்தமா அடைச்சிருக்கலாமே. ஆனா அப்படி எதுக்கு நீ பண்ணல? அப்படி பண்ணாம மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டியே. ஐயா, உடம்புல இருக்கிற உயிர் போனாலும் பரவாயில்லைங்க. ஆனா கொடுத்த வாக்கையும் நேர்மையையும் தவறவன் நான் இல்ல. இது யாருதுன்னே தெரியலையே. அப்புறம் எப்படி நான் எடுத்துக்க முடியும்? நான் வாக்கும் மீற மாட்டேன், தர்மத்தோட வழியை தவறவும் மாட்டேன். இதுதாங்க எனக்கு தெரியும். ராமச்சந்திரையாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அவரு சிரிச்சுக்கிட்டே அவரு கையில இருந்த அந்த கடன் பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டாரு. ஐயா, என்ன இது? கடன் பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டீங்க? இந்த பத்திரம் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. உன்னோட நேர்மையை தவறாம இருக்கையே, அதுதான் பெரிய விஷயம். உன்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து உன் கையை விட்டு போகும்போது கூட நேர்மை தவறாத உன்கிட்ட நானும் கொஞ்சமாவது நேர்மையோட நடந்துக்கணும் இல்ல? பாத்தீங்களா ராமச்சந்திர ஐயா, நம்ம ஊர்லயும் இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. உண்மைதான் தர்மையா. வீரையா, உன்னுடைய நேர்மையை பாராட்டுறதுக்காக உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். கோட்டையா, உள்ள போய் 500 ரூபாயும் ஒரு பட்டு துணியும் கொண்டு வா. கோட்டையா வேகமா உள்ள போய் பணத்தையும் பட்டு துணியையும் கொண்டு வந்து கொடுத்தான். இது நான் கொடுக்கற சின்ன பரிசு. நீ கடனை கட்ட தேவையில்லை. அந்த 500 ரூபாயும் பட்டு துணியும் உனக்கு தான். இதை அடுத்த விளைச்சலுக்கு முதலீட்டுக்கு வச்சுக்கோ. நீ நல்லா இருப்ப. ரொம்ப நன்றிங்க ஐயா. கடவுள் மாதிரி உதவி பண்றீங்க. இந்த ஜென்மத்தில் இதை நான் மறக்க மாட்டேன். டே வீரையா, உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டா. நீ நேர்மையா இருந்து ஏமாந்து போறேன்னு நினைச்சேன். ஆனா அதுதான்டா உன்னோட பலமா இருந்திருக்கு. எல்லாரும் அதை கேட்டு சந்தோஷமா சிரிச்சாங்க. வீரையா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனான். ஒரு மனுஷன் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா, எப்பேற்பட்ட கஷ்டம் வரும்போது கூட அந்த நேர்மையா அவன் தவறவே கூடாது. அப்படி தவறாம இருந்தானா நிச்சயமா அந்த கடவுள் அவனுக்கு எப்பவுமே துணைக்கு இருப்பாரு.